கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் தேவனுடைய செய்திக்காக கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஸ்தோத்தரிப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு தேவ செய்திக்கு ஏதுவான ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து விடுகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தது முதல் அனுதினமும் நடக்கிற இரவு கிருபை ஜெபத்திலே ஒரு நாளைக்கு ஒரு திசை என்று சொல்லி ஒவ்வொரு திசையாக நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே நான் சொன்னதை போல ஏறத்தாழ கர்த்தர் நல்லவர் 15 விதமான திசைகளை நேற்றைக்கு வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு 16வது திசையை குறித்து பார்க்க போகிறோம். கடைசியாய் நாம் 15வது திசையாகிய காற்று திசையை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு திசையை 16வதாக பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழிகள் 17:8. பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். ஆம், இங்கு ஒரு திசையை குறித்து பார்க்கிறோம். இந்த திசைக்கு பெயர் நோக்கும் திசை. அது என்னையா திசையிலேயே நோக்கும் திசை, அவைகளை குறித்துதான் அறிய போகிறோம். இப்ப கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு இந்த வசனத்தின் வெளிச்சத்தை தாங்க, ஆண்டவரே ரகசியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க, நாங்கள் எதை நோக்க வேண்டும் எதை நோக்க கூடாது என்பதை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஊழியக்காரர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் ஒரு மௌனமா இருக்காமல், ஆவியானவரே எனக்கு உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, நீரே ஆண்டவரே சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவர் என்று உம்மை குறித்து வேதம் சொல்லுகிறதே, எனக்கு இந்த நோக்கும் திசையை குறித்து கற்றுத்தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு விசை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஓரி ஷபோதுடி யாகடகத டிக்கது டாகடகத டாகடகத நாக்கத்துக்க ரவன வலதி ரெகதுடி யாதடகத நிக்கத்துரா ஷபோதடகத டாகடகத நாக்கத்துக்க ரவரவரதியா. கிருபையே மிக்க ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது நோக்கும் திசை என்கிறதான ஒரு திசையை பார்க்கிறோம். இந்த நோக்கும் திசையை 2 அர்த்தத்திலே நாம் பார்க்கலாம். ஒன்று எழுத்தின்படியான அர்த்தம், 2வது ஆவிக்குரிய ஆவியானவருடைய வெளிப்பாட்டின்படியான அர்த்தம். அந்த 2 அர்த்தத்திலே முதலாவது எழுத்தின்படி அர்த்தம். இது நோக்கும் திசை என்றால் என்ன என்றால் அதே வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17:8 சொல்கிறது, பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். இங்கு சொல்லப்படுகிற நோக்கும் திசை என்பது எழுத்தின்படி அர்த்தம் என்று சொன்னால் இது லஞ்சம் வாங்குவதை குறித்து சொல்லப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பதுமான 2 வித மனிதர்களை குறித்து சொல்லும். முதலாவது, இந்த வாங்குவது கொடுப்பதிலே யாரை முதலாவது சொல்லுகிறது என்று சொன்னால் வாங்குகிற மனுஷனை குறித்து தான் சொல்லுது. ஒரு அரசு அதிகாரி அல்லது தனியார் நிறுவனத்தின் அதிகாரி மற்றவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்து கொடுக்க
அவர்கள் லஞ்சம் அல்லது கையூட்டு அல்லது பரிதானம். லசோத்திரம், லஞ்சம் என்பதும் வேதத்தில் இருக்கிற வார்த்தை, பரிதானம் என்பதும் வேதத்தில் இருக்கிற வார்த்தை. இதை வாங்கும் போது அது அவர்களுக்கு எப்படி இருக்குமோ, நல்ல ரத்தினம் போல இருக்குமோ. ரத்தினம் என்பது மாணிக்க கற்களுக்கு அடுத்தது, அது விலையுயர்ந்த ஒரு கல். அப்போ இந்த நோக்கும் திசை என்பது எழுத்தின்படி அர்த்தமானது. முதலாவது இந்த லஞ்சம் வாங்குவதை, பரிதானம் வாங்குவதை குறித்து இருக்கிறது. இரண்டாவதாக இந்த நோக்கும் திசை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இது ஆவிக்குரிய ஆவியானுடைய வெளிப்பாட்டின் அர்த்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய செய்தி ஆவியானவருடைய வெளிப்பாட்டின்படி இருக்கிற அந்த நோக்கும் திசையை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இங்கு நோக்கும் திசை என்று இருக்கு என்று சொன்னால், இதை நோக்கி பார்க்க வேண்டும், இதை நோக்கி போக வேண்டும், இதை நோக்கி திரும்ப வேண்டும், இது நோக்கமாய் செய்து முடிக்க வேண்டும், இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த நோக்கின்படிதான் நீ காரியத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி பல காரியம் இருக்கு. ஆனால் அதே சமயத்துல நோக்கக்கூடாத காரியங்கள் 3 இருக்கு. எதை நோக்கக்கூடாது? 3 காரியங்களை நாம் நோக்கக்கூடாதாம். அந்த 3 காரியங்களை சொல்லிவிட்டு நான் நோக்கும் திசையை குறித்த தேவனுடைய வார்த்தைக்குள் போவோம். எதை நோக்கக்கூடாது? முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 40:4 வாசிக்கிறேன். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல். அல்லேலூயா. இங்கு 2 பேரை நாம் நோக்கி பார்க்க கூடாது என்று வேதம் சொல்லுது. ஒன்று அகங்காரிகள், 2வது பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள். அகங்காரிகள் யாரு? மேட்டிமையானவர்கள். என்னால் இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது, நான் இல்லாவிட்டால் எதுவும் ஆகாது, இதை செய்யாவிட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தன்னுடைய இருதயத்திலே தனக்குத்தானே மேட்டிமையாய் இருக்கிறவர்களுக்கு பேர்தான் அகங்காரிகள். அவர்களை நோக்கக்கூடாது. 2வது பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள். ரொம்ப லாவகமா பொய் பேசுவாங்க, ரொம்ப சாமர்த்தியமா போய் பேசுவாங்க, ரொம்ப நுணுக்கம் தனுக்கமாக அழகான முறையில போய் பேசுவாங்க. அவங்க அந்த பொய்யை வைத்தே காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைப்பார்கள். இப்போ இவர்களை நோக்கக்கூடாது. அப்போ முதலாவது நோக்கக்கூடாதது நம்பர் 1 அகங்காரிகளை, நம்பர் 2 பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. இதில் அகங்காரி என்றால் வேதத்தில் யார்? நாபால் என்கிற மனுஷன் தான் அகங்காரன் என்று 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ரொம்ப அகங்காரம் பிடித்தவன். ஓ கர்த்தர் நல்லவன். அப்ப பொய்யை சார்ந்திருக்கிறது யார் என்று சொன்னா, வேதத்திலே பலரும் பொய் சொல்லிதான் காரியத்தை நடப்பித்தார்கள். அந்த பொய் சொல்லுகிறதிலே மிக விசேஷமான மனிதன் என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். பிசாசானவன் தான் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறார். அப்போ அகங்காரம் மேட்டிமை நிறைந்தவர்களையும் நாம் நோக்கக்கூடாது, பொய்யை சார்ந்திருக்கிற பிசாசையும் நோக்கக்கூடாது. 2. 3வதாக இந்த யாரை நோக்கக்கூடாது? ஏசாயாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 17:7 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அக்காலத்தில் மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்களை உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களை சிலைகளையும் நோக்காமலும். ஆமென். அடுத்து நான் சொன்ன 3 வசனத்துல இருக்கு. அதுல ஒரு வசனத்துல 2 குறிப்பை காண்பித்தேன். இப்ப 2வது வசனத்துல 3வது குறிப்பை சொல்லுகிறது. சிலைகளை நோக்கக்கூடாது. அது சிலைகளை என்றுதான் இருக்கிறதை தவிர தாயாருடைய சிலை அல்லது தெய்வத்துடைய சிலை என்று இங்கு வேறு பிரிக்கப்படவில்லை.
பொதுவாக ஒரு ஆவிக்குரியவர்கள், ஒரு பெந்தைக்கோஸ்தைக்காரர்கள், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தரென்று அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எந்த சிலைகளையுமே நோக்கக்கூடாது. என்னுடைய வீட்டுல கூட நான் சிலைகளை வைக்கிறவனாகத்தான் இந்த ஊழியத்தில் இருக்கும் போதும் சிலை வைக்கிற ஒரு பழக்கம் உள்ளவன். ஏன் என்று சொன்னா, எனக்கு இந்த கலை நயத்துல ரொம்ப ஈடுபாடு. கலை நயம், அப்புறம் இந்த ஆர்டிக்கல் ஆர்ட்ஸ், அப்புறம் ரொம்ப பார்ப்பதற்கு ரம்மியமா இருக்கக்கூடிய அழகான பொருட்கள், அவைகள் மீது நான் ரொம்ப ஒரு விருப்பம் உள்ளவன். அப்போ ஊழியத்துக்கு போயிட்டு வருகிற இடத்துல முன்னொரு பழக்கம் வச்சிருந்தேன். எங்கெல்லாம் புதுசா ஒரு ஊரு கன்வென்ஷன் போயிட்டு வரணும், அந்த ஊர்ல ஞாபகார்த்தமா ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரேன். கொடைக்கானல் போயிட்டு வந்தா வாடாத பூ ஒண்ணு இருக்கு. அந்த பூவை சொன்ன கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அந்த பூ வாடவே வாட. அந்த பூவை வாங்கிட்டு வந்து அழகா ஒரு கொத்தாக கட்டி வீட்டுல வச்சிருப்பேன். ஏன்னா நான் கொடைக்கானல் போயிட்டு வந்தேன், கன்வென்ஷன் போயிட்டு வந்தேன். அப்புறம் எங்க ஊர் பக்கத்துல முத்துப்பேட்டைக்கு ஒரு முறை ஊழியத்துக்கு போனேன். அங்க போயிட்டு வரும்போது மெனக்கட்டு ஒரு ஷோரூம்ல தேடி பார்த்து அந்த ஊர்ல எங்க ஊருன்னு சொல்லி அங்க ஞாபகார்த்தமா ஒரு டால்பின் பொம்மையை வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெங்களூர் போயிட்டு வரும்போது அங்கே தங்கியிருந்த வீட்டார் வீட்டுல இருந்து அழகான சுத்தமான தோல்னால் செய்யப்பட்ட ஒட்டகங்கள், 2 ஒட்டகம், அது நல்ல லெதரில் செய்யப்பட்ட அருமையான பார்ப்பதற்கு ரம்மியமான ஒட்டகம், அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்படி ஒரு காலத்துல என் வீட்டுல நானே அந்த கலை நயத்துக்காகவும் அந்த ரசனைக்காகவும் அந்த சோத்திரம் அதில் உள்ள விருப்பத்துக்காகவும் நிறைய சிலைகளை, உருவங்களை வைத்தது. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கல்ல நான் ரொம்ப விருப்பம் உள்ள படம் வரைவதில்லை. அதுல இந்த கேமரா, போட்டோஸ் இதெல்லாம் வரும்போது ஒரு காலம் வந்த போது என் வீட்டுல எல்லா இடத்துலயும் நிறைய போட்டோஸ் இருக்கும். நானும் என் மனைவியும் இருக்கிற போட்டோஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கீழே ஒரு பழைய ஓட்ட குடிசை வீடு இருக்கும். ஒரு பழைய ஓட்ட குடிசை வீடு, அது பக்கத்துல நானும் என் மனைவியும் ஆஃப் சைஸ் போட்டோவில் இருக்கும். அதே போட்டோவில் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு இருக்கும். அங்கே சோத்திர பக்கத்து நானும் என் மனைவி முழுசா நிற்போம். இது என்னன்னா, நாங்க குடிசையில இருந்து மேல உயர்த்தப்பட்டோம் என்கிற அர்த்தத்தோடு அதை வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு டிசைன் ஆகும் விதவிதமான போட்டோக்களை நிறைய வீடுகளில் மாட்டியிருந்தேன். ஆனா ஒரு கட்டம் வரும்போது ஆவியானுடைய வெளிப்பாடும் ஆவியான் நடத்துதல் வரும்போது இவைகளை கூட நாம் களைய வேண்டும் என்று சொல்லி அந்த கலைநயம் மிகுந்த விலை உயர்ந்த சில பொருட்கள் அவைகளையும் தூக்கி போட ஆரம்பித்தேன். அப்புறம் எங்களுடைய குடும்ப போட்டோக்களையும் சூத்திரம் எடுக்க ஆரம்பித்தேன். அப்ப ஏன் இதை சொல்றேன்னா, இதுல கர்த்தர் பேச ஆரம்பிச்ச உடனே நோக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னார். உடனே கீழ்ப்படினேன். இன்னைக்கு விசுவாசிகள் சொல்லுகிற வீட்டில, கிறிஸ்தவர் சொல்லுகிற வீட்டில இன்னும் நோக்கக்கூடாத சில பொருட்கள் வீட்டிலே தினமும் நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் எரியணும், அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். நோக்க வேண்டிய காரியத்துக்கு முன்பாக நோக்க கூடாத காரியம் எது, அவைகளை பார்க்கணும். முதலாவது அகங்காரிகளை நோக்கக்கூடாது. 2வது பொய்யர்களை நோக்கக்கூடாது. 3வது இந்த ஏசாயா 17:7 சொல்லுடைய சிலைகளை நோக்கி பார்க்க கூடாது. அடுத்ததாக நோக்கக்கூடாத ஒரே ஒரு காரியம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:6. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். எதை நோக்கக்கூடாது? 4வதாக வீண் பேச்சை நோக்கக்கூடாது. வீண் பேச்சு. இன்றைக்கு பேச்சுக்கு பஞ்சமே இல்லை. ஏராளமாய் பேசப்படுகிறது, தாராளமாய் பேசப்படுகிறது, ரகசியமாய் பேசப்படுகிறது, வெளியரங்கமாய் பேசப்படுகிறது, மகிழ்ச்சிர சத்தமாய் பேசப்படுகிறது, அமைதியாய் பேசப்படுகிறது, ஊமை மொழியில் பேசப்படுகிறது, சைகை மொழியில் பேசப்படுகிறது, விரல் மொழியில் பேசப்படுகிறது, கண்களால் பேசப்படுகிறது, உதடுகளால் பேசப்படுகிறது, நாவை உயர்த்தி பேசப்படுகிறது, தொண்டை சத்தத்தை பிரமிக்க வைத்து பேசப்படுகிறது. இப்படி பலவிதமான பேச்சு இருக்கு. ஆனா இந்த பேச்சுக்கள்லயே ஒரு பேச்சு பைபிள் சொல்லுது, வீண் பேச்சு என்று சொல். இந்த வீண் பேச்சை முதலாவது நாம் நோக்காமல் இருக்க வேண்டும்.
இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தேவ பிள்ளைய, கணவனும் மனைவியும் ஒன்னா உட்கார்ந்து பேசுறீங்க, நல்லது. அது ஒருவருக்கு ஒருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்வதாக இருக்க வேண்டும். ஆனால் அடுத்தவர்களை குறித்தோ வீணானவைகளை குறித்து நான் கணவன் மனைவி என்ற அந்த கோலத்திலிருந்து கூட பேசக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசுவது தவறு கிடையாது, நன்றாய் பேச வேண்டும், நிறைய பேச வேண்டும். பெற்றோரும் பிள்ளைகளிடத்தில் நேரம் எடுத்து பேச வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ஆகாத சம்பாஷணைகளை பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும் பெற்றோர் பிள்ளைகளிடத்திலும் பேசவே கூடாது. அது வேதம் நமக்கு இடம் கொடுப்பது கிடையாது. அப்போ நோக்கும் திசை என்பதிலே நோக்கக்கூடாத திசைகள் 4 இருக்கிறது. அந்த 4 ஒன்று அகங்காரிகளை நோக்கக்கூடாது, 2வது பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்கக்கூடாது, 3வது சிலைகளை நோக்கக்கூடாது, 4வதாக வீண் பேச்சு பேசுகிறவர்களை நோக்கவே கூடாது. எனக்கு இந்த மேடை பேச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் உதாரணம்லாம் பார்த்துட்டு பெரும்பாலும் என்னைய குறித்து சொல்லுவேன். ஏன்னா மற்றவர்களுக்கு சொல்லுவதை விட என் ஜீவியமே உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். நல்ல மேடை பேச்சுகளை அன்றைக்கும் ரசிப்பேன், இன்றைக்கும் ரசிக்கிறேன், கேட்கிறேன், பார்க்கிறேன், ருசிக்கிறேன். ஆனா நல்ல ஒரு நான் பேசுகிற நான் மன்னிக்கணும், நான் கேட்கிற பேச்சாளர்களுடைய அவங்களுடைய பேர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நான் இது தேவனுடைய பலிபீடம் சொல்லலாமான்னு தெரியல, நன்மையா இருக்கிறதுனால சொல்ல. மன்மோகன் சிங் அவர் பேசுனாக்கா ரொம்ப விரும்பி கேட்பேன். அப்புறம் ப. சிதம்பரம் அவர் பேசுனாக்கா ரொம்ப கேட்பேன். ஏன் ப. சிதம்பரத்தை பேசுறேன்னா அவர் பேசுறது கரெக்டா இந்த சுதந்திரம் பாட்டுல இருந்து ஒரு பால் எத்துனாக்கா அது கரெக்டா அடுத்த பாட்டுல விழுகிற மாதிரி இருக்கும். பாயிண்ட் டு பாயிண்ட் ரொம்ப டிட்டோவா கரெக்டா இருக்கும், வீணான எந்த வார்த்தையும் இருக்காது. அப்போ அவர் ஒரு சீனியர், அவருடைய பேச்சு. அதே போல் கலைஞருடைய பேச்சு ரொம்ப ரசித்து கேட்ட நாட்கள் உண்டு, இன்றைக்கும் நிறைய கேட்பதுண்டு. ஏன்னாக்கா அவருடைய பேச்சு அதுல ஒன்று நகைச்சுவை இருக்கும், 2வது அவருடைய பேச்சு கேட்டீங்கன்னாக்கா அதுல ஜனங்களை குறித்த பரிதாபம், அவருடைய சத்தத்தின் குரலில் தேசத்தை குறித்து, மாநிலத்தை குறித்து, மக்களை குறித்து பரிதாபம் அதில் நிறைந்திருக்கதை பார்க்கலாம். இப்போ அவருடைய பேச்சை நான் கேட்பதுண்டு. இப்படி குறிப்பிட்ட சிலருடைய பேச்சுக்களை வைத்திருக்கிறேன். ஆனா அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட லைஃப், அதை பார்த்து அதை தான் நான் கேட்கறது உண்டு. இன்னைக்கும் நேரம் எடுத்து கேட்பதுண்டு. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் சொத்திரம் ஒரு வன்மை உள்ளவர்கள், நல்ல சொல் வளம் மிக்கவர்கள். அவர்களிடத்திலிருந்து அநாகரிகமான அசுத்தமான காரியங்களை அதிகம் பார்க்க இயலாது. ஆனால் அவர்கள் நடப்பிக்கிற கிரியைகள் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்ப ஏன் இதை சொல்றேன்னா, வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சூத்திர கட்டு கதைகளை அவிழ்க்கிறவர்கள், ரீல்ஸ் விடுகிறவர்கள், பொய்யை பேசுகிறவர்கள், ஒரு அநாகரிகமாய் பேசுகிறவர்கள், மற்றவர்களை குற்றம் சாட்டி தன்னை நீதிமானாய் காண்பிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு ஒரு காலம் இடம் கொடுக்கூடாது. இப்போ நான் சொன்ன சில அரசியல்வாதிகள், இதுல நான் முற்றாய் வெறுக்கிற சில அரசியல்வாதிகள் உண்டு. அவங்கள வீடியோலயோ போட்டோல பார்த்தாலே உடனே அந்த இடத்துல விட்டு ஸ்கிப் ஆயிடுறேன். ஆனா அவங்க பேர்ல நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நல்லதை விதைக்கிறவன் தான் ஒரு ஊழியக்காரன், தீமையை விதைக்கிறவன் ஊழியக்காரன் கிடையாது. அதனால நெகட்டிவான அரசியல்வாதிகளோ தலைவர்களோ நான் சொல்ல விரும்பல, அது சொல்லவும் கூடாது. ஆனா பாசிட்டிவானது இதை ஏன் சொல்றேன்னா, நல்ல வயதானவர்கள், அனுபவசாலிகள், சரியா நல்ல நிர்வாக திறன் உள்ளவர்கள், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான அந்த பேச்சை கேட்டு பாருங்க. ஒரு ஜெனரல் நாலேஜ் வரும், நல்ல சோசியல் நாலேஜ் வரும், நிறைய சயின்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம், பிராக்டிக்கல் லைஃப் தெரிஞ்சுக்கலாம், நல்ல அரசியல் தன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய அந்த பேச்சுடைய தன்மைகளும் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து சிலர் விலகி போனாங்க. அப்போ நோக்கக்கூடாத 4வது காரியம் வீண் பேச்சு. அது நான் கொஞ்சம் பகிரங்கமா சொல்றேன். உங்க அப்பாவே வீண் பேச்சு பேசினாலும் அதுக்கு நீ அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது.
உங்களுடைய தம்பியே பேசினாலும் அந்த இடத்துல நீங்க அதிகம் இருக்கக்கூடாது. ரொம்ப வேண்டியப்பட்டவர்களா இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்க இருக்கவே கூடாது. ஞானமாய் அமைதியாய் அழகாய் விலகி வெளியே வர தெரியணும். இப்படி இருந்தால் உங்களுடைய நோக்கம் சத்தியத்தின்படியான நோக்கமாய் இருக்கும். பைபிள்லயே நிறைய பேசின ஆட்களை நீங்க பார்க்கலாம். சிலருடைய பேச்சுக்களை கேட்கக்கூடாத பேச்சல்ல பைபிள். சீமேயி எங்களுடைய பேச்சு நமக்கு அடாத பேச்சு. சன்பல்லா தொபியா என்பவருடைய பேச்சு நமக்கு தேவையில்லாத பேச்சு. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் யூதாஸ் காரியத்தின் பேச்சு நமக்கு தேவையில்லாத பேச்சு. இப்படி இவர்கள் வேதத்திலேயே பலருடைய பேச்சு நமக்கு தேவையில்லாததா இருக்கும் போது அப்புறம் ஏன் வீணா உட்கார்ந்து யாரை பத்திய பேசணும், எதை பத்திய பேசணும், சம்பந்தமே இல்லாம பேசணும். அப்ப தேவனை நோக்குகிற நோக்கம் நம்மை விட்டு விலகி போகும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேவனுடைய செய்தியை நோக்கும் திசை. அதில் நோக்கக்கூடாத 4 காரியத்தை பார்த்தோம். முதலாவது அகங்காரிகளை நோக்கக்கூடாது. 2வது பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்கக்கூடாது. 3வது சிலைகளை நோக்கக்கூடாது. 4வதாக வீண் பேச்சை நோக்கக்கூடாது. இந்த 4 திசைகளை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாகும். சரி, இப்போ நாம் நோக்கும் திசை எதை நோக்க வேண்டும்? நோக்க வேண்டிய திசைகள் எதை நோக்கினால் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்திரையாகமம் 25:10 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அது நீளம் 2.5 முழமும் சதுரம் அதன் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு நாம் எதை முதலாவது நோக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர் முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவுது. கேருபீன்கள் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. கேருபீன்கள் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. எனக்கன்பான திருச்சபையே, அருமையான விசுவாச தேவ பிள்ளைகளே, நாம் எதை நோக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபாசனத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற அழகான ஒரு சத்தியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த கிருபாசனத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஏன் கிருபாசனத்தை நோக்கி பார்க்கணும்னா, அதே யாத்திரையாகமம் அதே 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. 25-21. கிருபாசனத்தின் பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அல்லேலூயா. கிருபாசனத்தை ஏன் நோக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கு சாட்சியின் பிரமாணம் இருக்கிறது. இங்கு சொல்லப்படுகிற சாட்சியின் பிரமாணம் என்றால் என்னையா? நாம் எந்த அளவுக்கு தேவனையும் தேவனுடைய சன்னிதானத்தையும் கர்த்தருடைய பலிபீடத்தையும் நோக்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதாய் மாறும். கிருபாசனத்துக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கும் கிருபாசனத்தை அண்டையில் இருக்கிறவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க கிருபாசனம் இருக்கிற ஆலயத்துக்கு வெளியே ஏலி உட்கார்ந்து இருக்கிறார்.
அவர் இருக்கிறது வெளியே. ஆனா சாமுவேல் கிருபாசனத்து அண்டையிலே அந்த தேவனுடைய பலிபீடத்துல போய் இருக்கிறார். இந்த சாமுவேலுடைய நோக்கம் எப்பயும் கிருபாசனத்தை பார்க்கிறது. ஏலியுடைய நோக்கம் எப்பயும் தன் மகன் ஓப்பினி பினகாஸ் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய மருமக்குமார் என்ன செய்கிறார்கள், ஐயோ தேவனுடைய ஜனங்கள் என்ன காணிக்கை கொண்டு வருகிறார்கள், யார் எங்கிருந்து வருகிறார்கள், இதை பார்ப்பதே ஏலியின் நோக்கம். இப்ப நல்லா கவனிக்கணும், ஏலியின் நோக்கம் ஜனங்களையும் மருமக்குமாரையும் மகன்களை நோக்குவதாயிருந்தது. சாமுவேலுடைய நோக்கம் பலிபீடத்தையும் கிருபாசனத்தையும் நோக்குவதாயிருந்தது. இதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஏலிக்கு வந்த செய்தி துர்ச்செய்தியாய் வந்தது. சாமுவேலுக்கு வந்த செய்தியோ கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய திசை, நோக்கும் திசை, அந்த நோக்கும் திசை முதலாவது எப்படி இருக்க வேண்டும்? கிருபாசனத்தை நோக்கினதாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கிருபாசனத்து மேலதான் கேருபீன்கள் இருக்குது. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தை நோக்கினதாய் இருக்குது. அங்கே இருந்துதான் கர்த்தருடைய பிரமாணம் புறப்படுகிறது. அங்கிருந்துதான் தேவனுடைய வார்த்தை புறப்படுகிறது. தேவனுடைய கிருபையே அங்கதாயா தங்கி இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு மார்க்கெட்ல நுழைஞ்சுட்டாக்கா 7 மணி நேரம் ஆனாலும் அவர்களுக்கு பொருட்டாய் தெரியாது. ஆனா ஆலயத்துக்குள்ள வந்துட்டா 17 நிமிஷம் செய்தி கேட்டாலே இவர் ரொம்ப இழுக்கிறாரு, ரப்பரா அறுக்கிறார் என்று சொல்லி ஒரு சாட்சியை சொல்லிடுவாங்க. மார்க்கெட்ல சுத்த நேரம் பத்தல, கடத்தெருவுல சுத்த நேரம் பத்தல, அங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குது. எவ்வளவு தூரம் நடக்கணும்னாலும் பாரம் சுமக்கிறது தெரியாம நடக்க தெரியுது. ஆனா தேவனுடைய பலிபீடத்தில் உட்காருவதோ, ஆராதனையில் இணைந்து கொள்ளுவதோ, செய்திகளை கேட்பதோ, அழுது ஒப்பு கொடுப்பதோ, கர்த்தர் என்ன சொல்றார் கேட்பதற்கு செவிகளை ஆயத்தப்படுத்துவதோ, அவர்களுக்கு நேரம் அப்படி கடினமாய் போகிறது. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் எல்லாம் ஏலியும் ஏலியின் சந்ததிகளுமாயிருக்கிறார்கள். ஓப்னியும் பினகாசுமாயிருக்கிறார்கள். ஏலியின் மருமக்குமாராயிருக்கிறார்கள். முக்கூறு ஆயுதங்களை உடையவர்களாயிருக்கிறார்கள். எனக்கன்பானவர்களே, உங்கள் நோக்கும் திசை மார்க்கெட்டா, கடத்தெருவா, பஜாரா, ஒரே ஜனக்கூட்டம் இருக்கிற இடமா? இல்லை, கர்த்தருடைய சந்நிதியா, பலிபீடமா, கிருபை இருக்கிற இடமா, ஆண்டவர் பேசுகிற ஸ்தலமா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏலியை போல நோக்குகிறவர்களாக இருந்தால் அந்தோ பரிதாபம், அவன் பிடரின் நரம்பு முறிந்து செத்து, அவனுடைய பிள்ளைகள் யுத்தத்திலே செத்து, அவருடைய மருமகள் குழந்தையை பிரசவிக்கும் போதே செத்து போகிறார். ஊழியம் செய்தும் மரண ஓலம். ஆனால் சாமுவேல் கிருபாசனத்தை நோக்குகிற மனுஷனாய், பலிபீடத்தை நோக்குகிற மனுஷனாய், இரவிலே கர்த்தர் கூப்பிட்டா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை நோக்குகிற மனுஷனாய் இருந்தான். அந்த சாமுவேல் தான் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியாய் மாறினான். அந்த சாமுவேல் தான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். அந்த சாமுவேல் தான் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி நியமிக்கிறவராயிருந்தார். அப்ப நல்லா கவனிக்கணும், உங்களுடைய நோக்கம், மன்னிக்கணும், நோக்கும் திசை அதை முதலாவது கிருபாசனத்தை நோக்குவதாயிருக்கட்டும். கர்த்தர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று இருக்கு. அவர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. அவருடைய பிரசன்னம் எங்க இருக்குது என்று பாருங்க. எங்க ஜோமன்னா, எங்க முழங்கால் பட்டா கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னு பாருங்க. அது தனிமையா இருக்கட்டும், இருட்டா இருக்கட்டும், கதவுகள் சாத்தப்பட்டதா இருக்கட்டும், ஜன்னல்கள் மூடப்பட்டதா இருக்கட்டும், பக்கத்துல யாரும் இல்லாததா இருக்கட்டும், அந்த தனிமையா இருந்தாலுமே எங்க கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய தரிசனம் வருகிறது என்று சொன்னால் தைரியமா அங்க இருங்கள். இன்றைக்கு அது ஒரு தனிமையின் ஸ்தலம்தான். ஆனால் அதே இடத்தை உங்களுக்கு நியாயாசனமாய் மாற்ற கர்த்தரால் முடியும்.
உங்கள் நோக்கும் திசை அது கிருபாசனத்தை நோக்கும் திசையாய் இருக்க வேண்டும். அதுதான் இங்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற அருமையான ஒரு சத்தியமாயிருக்குது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. இரண்டாவதாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எதை நோக்க வேண்டும்? எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். எரேமியா 23:26 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுவார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக நாம் எதை நோக்க வேண்டுமாம்? வேதம் சொல்லுகிறது, என் வழிகளை, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக, என் வழிகளை நோக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. என் வழிகளை, அந்த என் வழிகளை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? பூமியிலே மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகள் நிறைய உண்டு. ஆனால் அது எல்லாமே கர்த்தர் காண்பிக்கிற வழி கிடையாது. தேவன் காண்பிக்கிற வழி என்கிற ஒரு வழி உண்டு. அந்த வழியிலே போகும்போது தேவனாகிய கர்த்தர் எல்லா இடர்களுக்கும் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா இடர்களுக்கும் நம்மை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாம். மன்னிக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அல்லேலூயா. இப்போ இரண்டாவதாக நாம் எதை நோக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வழிகளை நோக்க வேண்டும். நிறைய வழி இருக்குது. கிழக்கு திசை வழி இருக்கிறது, மேற்கு திசை வழி இருக்கிறது, வடக்கு திசை வழி இருக்கிறது, மேடான வழி இருக்கிறது, வானத்தின் வழியான வழி இருக்கிறது, மேகங்களுடனே ஒரு வழி இருக்கிறது, வனாந்தரத்தின் வழி இருக்கிறது, பூமியின் வழி இருக்கிறது, இருளான வழி இருக்கிறது, ஆழத்திலே வழி இருக்கிறது, பலவிதமான வழிகள் இருக்கிறது. ஆனால் இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 23:26, என் கண்கள், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஏன் தேவனுடைய வழியை நாம் நோக்க வேண்டும்? தேவனுடைய வழியை நோக்குவதனால் என்ன பிரயோஜனம்? நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 8:32வது வசனம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, இரண்டாவது நாம் நோக்க வேண்டிய பிரதானமான ஒரு காரியம், தேவனுடைய வழியை நோக்க வேண்டும். சரி, இந்த தேவனுடைய வழியை நோக்கினால் அதனால் நமக்கு என்ன நன்மை என்றால், இந்த நீதிமொழிகள் 8:32 சொல்லுகிறது, நாம் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ உலகத்தின் வழி என்பது எது, தேவனுடைய வழி எது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? உலகத்தின் வழி என்றால் என்ன, தேவனுடைய வழி என்றால் என்ன? நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி புறப்பட்டான். எருசலேம் என்பது மலைக்கு மேல் இருக்கிற பட்டணம். எரிகோ என்பது மலைக்கு கீழே இருக்கிற பட்டணம். இந்த எருசலேமுக்கும் எரிகோவுக்கு இடையில 18 மைல் இருக்கிறது. அப்போ ஏறத்தாழ 20-24 கிலோமீட்டர்கள்.
இப்போ எருசலேம் மேலே இருக்கிறது, எரிகோ கீழே இருக்குது. இவன் மேல இருந்து என்ன செய்யறான்? கீழே வருகிறான். நல்லா தெரிந்து கொள்ளணும், தேவனுடைய வழி என்பது கீழான திசையில் நடத்துவது அல்ல. அது என்றைக்குமே உங்களையும் என்னையும் நம்மையும் மேலான திசையில் நடத்துவது. மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ கொடுமணியின் மேலே ஏறி வா, மேலே ஏறி வா. ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சமுத்திரத்தின் அடியில போய் யோனா தன் படுக்கையை போட பார்த்தான். ஆனால் கர்த்தரோ மீண்டும் சமுத்திரத்தின் அடியிலிருந்து கரைக்கு மேலேதான் கொண்டு வந்து விட்டார். அப்ப கர்த்தருடைய வழி, தேவனுடைய வழி என்பது என்றைக்குமே மேலானது. ஓ, தாழ்மையில் உள்ளவர்களை உயரத்தில் வைக்கிறவர் கர்த்தர், சிறுமையில் இருக்கிறவர்களை சிறப்பான இடத்தில் வைக்கிறவர் கர்த்தர், அற்பமாயிருக்கிறவர்களை அதிசயமாய் உயர்த்துகிறவர் கர்த்தர். இயேசுவே ஒரு நாள் ஊழியம் செய்யும் போது ஒரு ஓமையை சொன்னார். என்ன சொன்னார்? நீ ஒரு பண்டிகைக்கு சொல்லும் போது எல்லாருக்கும் முன்பாக போய் அங்கே சிம்மாசனத்திலே உட்காராது, எல்லாருக்கும் முன்பாய் தாழ்மையான இடத்துல போய் உட்கார். அப்பொழுது அந்த பண்டிகைக்கு உரியவன் வந்து எல்லாருக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கு சிங்காசனத்துல இருக்கையில உட்கார்ந்தான். அது உனக்கு மேன்மை. இப்ப ஆண்டு அழகா கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நீங்க இருக்கிறது கீழே இருக்கலாம், ஆனா ஒருவன் வந்து அழைக்கும் போது அது மேலான இடம். அப்ப கர்த்தருடைய வழி என்பது எப்படி தெரிந்து கொள்வது? மேல் நோக்கி போகிற அனுபவமா இருக்கணும். இந்த வழிபோக்கனை போல எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற கீழ் நோக்குகிற பாதையா இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில அடிமட்டத்துக்கு போகிறதா இருக்கக்கூடாது. தள்ளப்பட்ட அனுபவத்துக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, நாளைக்கு அக்கினி அபிஷேகம் வரணும். இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறீங்க, நாளைக்கு தேவனோட ரகசியம் பேசணும். இன்னைக்கு நல்ல வசனத்தை படிக்கிறீங்க, நாளைக்கு உடனே வசனத்தை பேசணும். ஓ, இன்னைக்கு நல்ல சொப்பனம் பார்க்கறீங்க, நாளைக்கு தரிசனம் பார்த்து சொல்றவங்களா இருக்கணும். இன்னைக்கு விசுவாசியா இருக்கீங்க, நாளைக்கு பகுதி நேர ஊழியக்காரா இருக்கணும். இன்னைக்கு பகுதி நேர ஊழியக்காரா இருக்கீங்க, நாளைக்கு உடனே முழு நேர ஊழியக்காரா மாறணும். இன்னைக்கு சுவிசேஷகனா இருக்கீங்க, நாளைக்கு போதகரா மாறணும். இன்னைக்கு போதகரா இருக்கீங்க, நாளைக்கு தலைமை போதகரா மாறணும். இதுதான் அடுத்த 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 வழி. மகனே, என் வழியை நோக்குவாயாக என்று சொன்னால் தேவனுடைய வழியை நோக்கி பார்க்க தெரியும். தேவனுடைய வழி என்பது நம்மை மேலே 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 அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதுதான் தேவனுடைய வழி. உலகத்தின் வழி என்பது குறைகளை காண்பது, குற்றங்களை காண்பது, தவறுகளை காண்பது, நாள் இருக்குன்னு சொல்லுவது, வருடம் இருக்குன்னு சொல்லுவது, அவசரப்படாது என்று சொல்லுவது, இங்கே உட்காரு என்று சொல்லுவது, அங்கே நில் என்று சொல்லுவது, இது எல்லாம் உலகத்தின் வழி. அது உங்களை அங்கே நிற்க வைக்கும், இல்லாவிட்டால் கீழ் நோக்கி தள்ளி கொண்டே இருக்கும். ஆனா தேவனுடைய வழி என்பது அப்படி அல்ல. அது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அல்லேலூயா. அப்ப நாம் நோக்க வேண்டியது இரண்டாவது எது? தேவனுடைய வழியை நோக்குகிறவர்களாய் மாற வேண்டும். ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது ரொம்ப அழகாய் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 10:9 சொல்லுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வழி என்பது நம்மை நல்ல சோதரம் ரட்சிப்புக்குள் நடத்தக்கூடியது. உங்க ரட்சிப்பு கரைப்படாது, உங்களுடைய மனம் திரும்புதல் கரைப்படாது, உங்களுடைய பரிசுத்தம் கரைப்படாது, உங்கள் ஆவிக்குரிய நிலைமை குறைந்து போகாது. அது இன்னும் ரட்சிப்புக்குள் நடத்தும், இன்னும் மீட்புக்குள் நடத்தும், இன்னும் தயவுக்குள் கொண்டு போகும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என் வழியாய் உள்ளே பிரவேசித்தால் முதலாவது அவன் ரட்சிக்கப்படுவான், இரண்டாவது உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடையும். இந்த வேதத்திலே
தேவனுடைய வழியிலே போய் மேய்ச்சலை கண்டது யாரையா? மேய்ச்சலை கண்டவன் என்று சொன்னால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே மனுஷன் சங்கீதம் 23 தாவீது என்று சொல்லி. ஆனா அதை விட சூப்பர் மேய்ச்சலை கண்டடைந்த, அருமையான மேய்ச்சலை கண்டடைந்த ஒரு மனுஷனை சொல்லுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு 47 அதிகாரம். அங்கு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இந்த எசேக்கியேலை ஆவியிலே கொண்டு போகிறார். அங்கு போன முதலாவது 1000 முழம் அளக்கப்படுகிறது. அளந்த உடனே முன்னேறுகிறார். அடுத்து ஒரு 1000 முழம் அளக்கப்படுகிறது. திரும்ப ஒரு முன்னேற்றம். அடுத்த ஒரு 1000 முழம், அப்படி அடுத்த ஒரு முன்னேற்றம். இது முன்னேறி 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 போனாக்கா அந்த அளந்து அளந்து கொண்டு போன பாதை அந்த தேவ மனுஷனை எங்கு கொண்டு போச்சு தெரியுமா? எசேக்கியேல் 47 அதிகாரம் ஓசத்திரம் 6:7 வசனம். எசேக்கியேல் 47 6:7 வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதி ஓரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நதி ஓரமாய். இப்போ நதியில நீந்தி கொண்டிருக்கிற ஒரு தெய்வ மனுஷனை அடுத்து எங்க கொண்டு போயிட்டாரு? நதி ஓரத்துக்கு கொண்டு போயிட்டார். அங்க போன உடனே 7 வசனம் சொல்லுகிறது, நான் நடந்து வருகையில் இதோ நதி ஓரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பானவர்களே, இதுதான் தேவனுடைய வழி. உங்களை தேவன் நடத்துகிறார். நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறீர்கள். உங்கள் வழி தேவனுடைய வழி. நீங்க தேவ வழியில தான் நடக்கிறீங்க. அப்படின்னா 1000 முழம் அளக்கணும், முன்னேறணும். திரும்ப 1000 முழம் அளக்கணும், முன்னேறணும். அடுத்த 1000 முழம் அளக்கணும், முன்னேறணும். முன்னேறி 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 போய் பார்த்தா அழகான ஒரு கரை தெரியணும். அந்த கரையிலிருந்து பார்த்தா நல்ல விருட்சங்கள் தெரியணும், மரங்கள் தெரியணும், கனிகள் தெரியணும். இதுதானையா தேவனுடைய வழி. இப்போ யோசித்து பாருங்க, நிறைய பேருக்கு தேவனுடைய வழி என்றால் என்னென்று தெரியல. நிறைய பேருக்கு உலகத்தின் வழி என்றால் என்னென்று தெரியல. உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க கண்களை ஏறிட்டு சுத்தி பார்த்தா பட்டணங்களும் கட்டடங்களும் செழுமையும் பூரிப்பும் இருந்தால் அது ஒரு உலகத்தின் வழி. நீங்கள் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்து பார்த்தால் ஆவியானுடைய தொடுதல், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், தேவனுடைய சத்தம், உங்களை அறியாமல் நீங்கள் உங்க பாதங்கள் அடுத்தடுத்து போவது, இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது கர்த்தருடைய வழி. இந்த எசேக்கியேல் என்கிற தேவ மனுஷன் தான் அவன் நல்ல மேய்ச்சலை கண்டு அருமையான ஒரு தேவ மனுஷன். தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் சும்மா விடுவது இல்லை. அதனாலதான் நான் சொல்றது சரியா தவறான்னு தெரியல. பெருமையா இருந்தா கர்த்தர் மன்னிக்கணும். அடிக்கடி நான் சொல்லுவேன், என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறோம். எல்லா காரியத்திலையும் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஒரு போதகராய் இருக்கலாம், வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவனாக என்னதான் இருந்தாலும் என்னுடைய நோக்கம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இனி சாகிற வரைக்கும் ஆண்டவர்ட்ட கேட்கிற ஒரே ஒரு விண்ணப்பத்தின் மனு, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். ஆண்டவர், நீர்தான் எனக்கு கொண்டு போகணும். நீர்தான் என்னை அக்கறைக்கு கொண்டு போய் நிறுத்தணும். நீர்தான் கனிதரும் விருட்சங்களை கொடுக்கணும். ஏன்னாக்கா நான் ஒரு தோட்டத்தில் நுழைந்து கனியை புசித்தால் ஒரு மரத்தின் கனியை புசிப்பேன். ஆனால் நீர் என்னை தோட்டத்தில் நுழைய வைத்தால் கர்த்தர் நல்லவே உதிராத இலையுள்ள கனிகளை கொடுப்பேன். நல்ல தண்ணீர் பாய்கிற கனிகளை கொடுப்பேன். அது புது கனிகளை கொடுப்பேன்.
கொடுப்பேன். ஏனென்றால் எசேக்கியேல் 47:12 சொல்லுது, மாதொரு புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். கொடுத்தது கிடையாது, கொடுத்து கொண்டே. அப்ப எனக்கு தேவனிடத்தில் வந்துருச்சு. தேவனால் ஏவப்பட்டு ஒருத்தர் வந்தாங்க, தேவனால் கொடுக்கப்பட்டு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்கிறது அவங்க கொடுத்ததோடு நிற்காது. அது அவங்கள்ட்ட இருக்கும்போது குறிப்பிட்ட அளவா இருந்திருக்கும். ஆனா இங்க ஊழியத்துக்கு வந்த பிறகு அது அப்படியே பல மடங்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பது. ஏனென்றால் என்னுடைய வழி யாரையோ சார்ந்த வழி அல்ல, அது கர்த்தரை நோக்குகிறவள், தேவனுடைய வழியை நோக்கி இருக்கிற திசை. அதனால கர்த்தர் தண்ணீருக்குள் நடத்தினாலும் எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, ஒரு கரை இருக்கும். ஓ கர்த்தர் நல்லவே. தண்ணீரில் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நீச்சலாலும் போனாலும் எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, நான் மூழ்கி போவதில்லை. ஏனென்றால் என்னை தண்ணீரின் பாதையிலே நடத்துகிறவனே கர்த்தர். எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நாங்க 2 பேர் அறிஞ்சிருக்கிறோம். ஒரு அக்கறை இருக்கிறது, ஒரு மேல்கரை இருக்கிறது. அது நல்ல கனி விருட்சங்கள் நிறைந்ததாக. இதுதான் தேவனுடைய வழி. இன்னைக்கு நான் சொல்றேன், கல்விமான்கள் கற்றுக் கொடுக்கிற வழி நிறைய இருக்கு, ஞானிகள் காண்பிக்கிற வழிகள் நிறைய இருக்குது, பாடங்கள் பாடத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிகள் நிறைய இருக்கு. ஆனால் எல்லாவற்றை விட தேவனுடைய வழியை நோக்கி பாருங்க. எனக்கு எல்லா உதவியும் ஒத்தாசையும் கர்த்தரால் வரணும். அவர் தீர்மானிக்கிற போது வரணும், அவர் கொடுக்கிற போது வரணும். எல்லாம் அவரிடத்துல பெற்றுக்கொள்ள போகிறேன். அந்த ஒரு திட நம்பிக்கையில இருந்து பாருங்க. எசேக்கியேல் 47 எசேக்கியேல் என்கிற அருமையான தேவ மனுஷனுக்கு கொடுத்த சகல கனிகளையும் விருட்சங்களையும் புது கனிகளையும் நல்ல தண்ணீரையும் ஜீவ தண்ணீரை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். முதலாவதாக கிருபாசனத்தை நோக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். 2வதாக அவருடைய வழியை நோக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். 3வதாகவும் கடைசியாகவும் நாம் நோக்க வேண்டிய காரியம் என்ன? ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 2:4 வாசிக்கிறேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்போ இந்த பிறருக்கானவைகளை நோக்குவது என்பது என்ன? ஓ எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கடைசி காலத்துல சுயம் என்பது எல்லாருக்குள்ளும் வந்துவிட்டு, ஓ தன் தேவைகள் என்பது எல்லாருக்கும் வந்துவிட்டது. ஆனால் நல்ல ஒரு தேவ மனுஷன், நல்ல ஒரு தேவ மனுஷி எப்போதும் எந்த நோக்கத்துல இருப்பாங்கன்னா பிறருக்கானவைகளை நோக்குகிறவர்களாக இருப்பார்கள். ஓ நான் சாப்பிட்டனா உடனே அங்க யாராவது சாப்பிடாம இருக்காங்களா பார், அவங்களுக்கு முடிஞ்சா ஒரு தக்காளி சோறு வாங்கி கொடுங்க, ஒரு லெமன் சாதம் வாங்கி கொடு, இல்லாட்டி ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க, இல்லாட்டி ஒரு இட்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க இருதயம் ஏங்கும். ஓ எனக்கு ட்ரெஸ் ஆண்டு நல்லா கொடுத்திருக்கிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யாருக்காவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, ஒரு பேண்ட் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, ஒரு பனியன் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் எப்போதும் பிறருக்கானவைகளை நோக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நான் செய்யற ஒரு பழக்கம் உண்டு, நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சில நேரத்துல பிள்ளைகளோடு கூட நல்ல ஒரு ரிச்சான கிராண்டான நல்ல ஒரு ஹோட்டல் போவோம். அங்க போய் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணோம், சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு
கடைசியா பில் போடும்போது அந்த டேபிள்ல இருக்கிற நான்வெஜ் அப்புறம் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த சோதரம் வெயிட்டர்ட்ட சொல்லி இது எல்லாத்தையும் ஒன்னா ஒரு கேரி பேக்ல போடுங்க. அவன் பார்ப்பான், நாங்க போட்டிருக்க ட்ரெஸ் உட்காந்து சாப்பிட்றது எல்லாம் பார்ப்பான், அவன் ரொம்ப ரொம்ப மதிப்பான். ஆனா இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கேரி பேக்ல போட்டு முழிப்பான். அப்புறம் அவன்கிட்ட சொல்லுவேன், ஒன்றும் இல்லை, நான் போகும்போதே ஒன்று வாலாட்டிக்கிட்டே வீட்டுக்கு வரும், வீட்டுக்குள் நுழையும் போதே ஒன்று வாலாட்டிட்டு வரும், அதுக்காகத்தான் அப்படிமே. ஆக்சுவலா எங்க வீட்டுல நாய் கிடையாது, நாங்க நாய் வளர்க்கவும் இல்லை, வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனா நான் வரும்போதெல்லாம் ஒரு நாய் அந்த வீட்டை தேடி வாலாட்டிட்டே வரும். அதுக்குன்னே என்ன பண்றேன்னா, அந்த 3 ரூபாய் 5 ரூபா பிஸ்கெட் பேக்கெட், ஒரு பெரிய பேக், அதுல ஒரு கிட்டத்தட்ட 20 பேக் இருக்கும், அந்த பெரிய பேக் வாங்கி வீட்டுல வச்சிருக்கேன். எப்பெல்லாம் பின்னாடி வருதோ கரெக்டா 1-2 பேக்கெட் எடுத்து அதுல போடுவேன், சாப்பிட கொடுப்பேன். அதே மாதிரி ஹோட்டல் போயிட்டு வரும்போது இதெல்லாம் எடுத்துருந்து கொடுப்பேன். ஏன்னாக்கா நாம் பிறருக்கானவைகளை நோக்க வேண்டும் என்பது தான தர்மங்கள் பண்ணுகிற ஏழைகள் தர்மம் எடுக்கிற பண்ணுவது மட்டும் கிடையாது. எந்த ஜீவராசிகளுக்கு நம்ம எதை செய்தாலும் அதையும் கர்த்தர் பார்க்கிறவராகத்தான் இருக்கிறார். ஏன்னா சிட்டுக்குருவிகளை குறித்து பைபிள் இருக்குது, பூக்கணாங்குருவிகளை குறித்து பைபிள் இருக்குது, அடைக்கலம் குஞ்சுகளை குறித்து வேதத்தில் இருக்குது, தீக்குருவியை குறித்து வேதத்தில் இருக்குது, கழுகை குறித்து வேதத்தில் இருக்கு, நாயை குறித்து இருக்கு. எதன் மேலாவது ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறவர்களால் ஒரு தேவ மனுஷன் இருக்கணும், ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கணும். பிறருக்கானவைகளை நோக்குகிறதா? ஒரு ஜீவராசி நம்மகிட்ட வாய் திறந்து கேட்க முடியாது, ஆனால் நாம் அவைகளை புரிந்து ஒன்று செய்யும் போது அதனுடைய சொத்து அன்பு நமக்கு கிடைக்கும். இந்த இரக்கம் அடுத்து எங்க பாவோம்? உடனே போற வழியில ஒரு இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், சிறுமைப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும், கஷ்டப்பட்டவர்களுக்கு செய்யணும்னு வரும். நான் நல்லா தெரிஞ்சிருக்கிறேன், இன்னைக்கும் அனித்தரமா சொல்றேன், மாச தசவாகம் கிடையாது, தொடர்ந்து காணிக்கை கொடுக்கிற இவ்வளவு கொடுப்பாடு சொல்லுகிறவர்கள் கிடையாது, அப்புறம் சொல்கிறோம் பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டங்கள் கிடையாது, தொடர் வெளி ஊழியர்கள் கிடையாது, எதுவுமே இல்லைங்க. ஆனா வீட்டுல இருக்கிறாங்க, ஆனா சாப்பிடுறோம், ஆனா சுகமா இருக்கிறோம், ஆனா கர்த்தர் நல்ல மகிமை பேரோட புகழ்ச்சியோட இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், நான் எது நினைக்கிறேனோ, வெளியில யாருக்கு எதை விதைத்தேனோ அந்த விதை எனக்கு ஆவியானவரால் பலனாய் திரும்ப வருகிறது. அப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நாம் பிறருக்கானவைகளை நோக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பிறருக்கான நோக்குவதிலே எனக்கு ரொம்ப நான் ஒரு ரோல் மாடலா ரொம்ப எக்ஸாம்பிளா வச்சிருக்கிற ஒரே ஒரு மனுஷன் யாருனாக்கா, கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், பர்சிலா என்கிற அற்புதமான ஒரு மனுஷன். இந்த பர்சிலாவை போல பிறருக்கானதை நோக்குகிற மனுஷனை வேதத்திலே பார்ப்பது கடினம் என்று நினைக்கிறது. ஏனென்று சொன்னா, இந்த பர்சிலா தான் என்ன பண்றாரு, தாவீதுக்கு மெத்தைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த காலத்திலேயே மெத்தைய கொடுத்து தாவீதை படுக்க வச்ச மனுஷன் இந்த பர்சிலா தான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். நாம் பிறருக்கானவர்கள் செய்யும் போது எப்படிப்பட்டவைகளை செய்ய வேண்டும், அதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. கர்த்தர் நல்லவன். மெத்தைகளையும் களங்களையும் மண் பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருக்கிற ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவணமுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். இப்போ இந்த பர்சிலா என்கிற மனுஷன் தாவீதோடு இருக்கிறவர்கள் கொடுக்கிறது எத்தனை ஐட்டம் பாருங்க, 14 விதமான பொருட்கள்.
14 பொருட்கள் கொடுக்கிறார். திரும்ப சொன்னேன், நம்பர் 1 மெத்தைகள், நம்பர் 2 கலங்கள், நம்பர் 3 மண்பாண்டங்கள், நம்பர் 4 கோதுமைகள், நம்பர் 5 வார்கோதுமைகள், நம்பர் 6 மாவு வகைகள், நம்பர் 7 வறுத்த பயிர்கள், நம்பர் 8 பெரும் பயிர்கள், நம்பர் 9 சிறு பயிர்கள், நம்பர் 10 வறுத்த சிறு பயிர்கள், நம்பர் 11 தேன், நம்பர் 12 வெண்ணெய், நம்பர் 13 ஆடுகள், நம்பர் 14 பால் கட்டிகள். 14 வகையான பொருட்களை பிறருக்கு கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்கிறவர்கள் உங்க நெஞ்சில கைய வச்சு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க தானம் பண்றீங்களே, தர்மம் பண்றீங்களே, மிஷனரிகளை தாங்குறீங்களே, ஊழியர்களை தாங்குறீங்களே, இப்படி இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா? இதுல எனக்கு ரொம்ப ஹைலைட் என்ன, மெத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மனுஷன் படுக்கிற மெத்தையவே தூக்கி கொடுக்கிறார். அப்புறம் பாருங்க, பால் கட்டி நல்லா சாப்பிட்டு கொழுப்பு வளரட்டும். எவ்வளவு நல்ல இருதயம் பாருங்களேன். நம்முடைய நோக்கம் பிறருக்கானவைகளை நோக்குவதாய் இருக்கணும், கடமைக்கு செய்வதாய் இருக்கக்கூடாது. இன்னைக்கு 5 பைசா ஒரு ரூபா ஒருத்தர் கொடுத்துட்டாக்கா பக்கத்து 4 பேரை பாக்குறாங்க. நான் கொடுக்கறதை எல்லாரும் பாக்குறாங்களா? ஒரு 5 ரூபா கொடுத்துட்டாக்கா ஐயோ இருந்த 5 ரூபா இந்த மனுஷனுக்கு போட்டனே அப்படின்ற. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஈனமான மகா மட்டமான சிந்தனைகள் விட்டு வெளியே வந்து நாம் பிறருக்கானவைகளை நோக்கும் போது இந்த பர்சிலாவை போல சொல்றோம், அருமையானவைகளை கொடுப்போம். இந்த பர்சிலாவை கொடுக்கிறது 3 சொல்றது. ஒண்ணு என்னன்னா, 17 29 வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 17:29. தாவீதுக்கும் அவனோடு இந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே இருக்கிறார்கள் 1, பசியோடு இருக்கிறார்கள் 2, இளைப்படைந்திருக்கிறார்கள் 3, தவணமுமாக இருக்கிறார்கள். 1 வனாந்தரம், 2வது பசி, 3வது இளைப்பு, 4வது தவணம். இவ்வளவு பெரிய பாதிப்பில் இருக்கிறவர்களுக்கு அவ்வளோ பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கிறார். இதுதான் பிறருக்கானவைகளை நோக்குவது. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த நேரம் பிறனுக்கானவைகளை நோக்க ஆரம்பித்தார். கடைசி சிலுவை உயிரை விடும்போது வலது புறத்து கல்லனை நோக்கி நீ பரதீசில் இருப்பாய் என்று அவருக்கு பரதீசை கொடுத்துதான் ஜீவனை விட்டார். இயேசுவின் ஊழியத்தின் துவக்கமும் முடிவும் அது பிறனுக்கானவைகளை நோக்குவதாய் இருந்தது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பணம் கத்தர் கொடுத்தாலும், எவ்வளவு மாச சம்பளம் வந்தாலும், எவ்வளவுதான் கையில வருமானம் வந்தாலும் இன்னும் பத்தல, எனக்கு பத்தல, ஐயோ அதுக்கு தேவை, இதை கொடுத்து இவ்வளவா பண்றது, இது நியாயமே கிடையாது, அது அவங்க மதிப்பு தெரியாது, அவன் குடிச்சிருவான், இவன் பீடி குடிச்சிருவான், அவன் தண்ணி அடிச்சிருவான், கொண்டு போய் தேவையில்லாத லசத்துறோம் கஞ்சா அடிப்பான். நான் சொல்றேன், கஞ்சா அடிக்கிறதும் அடிக்காததும் அவன் வேலை, குடிக்கிறதும் குடிக்காததும் அவன் வேலை, பீடி அடிக்கிறதும் அடிக்காதும் அவன் வேலை. பைபிள் அதை சொல்லல. பீடி குடிக்காதவங்களை பார்த்து கொடுன்னு சொல்லல, கஞ்சா அடிக்காதவங்களை பார்த்து கொடுன்னு சொல்லல. யோசித்து நாம் செய்ய வேண்டியது பிறருக்கானவைகளை நோக்கணும். அதை சரியாய் செய்தால் அவனுக்கு அது மீதமாகிக் கொண்டே இருக்கும். ஒருவேளை உதாசீனப்படுத்தினா அடுத்த முறை இப்படிப்பட்ட தானமோ தர்மமோ கிடைக்காமல் அவனுக்கு கர்த்தரே கதவை அடைப்பார். அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாம் மனுஷர்களை நியாயம் தீர்க்க வேண்டாம், அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நோக்க வேண்டாம். நம்முடைய நோக்கம் பிறருக்கானவைகளை நோக்கம். இதுதான் முக்கியம், இதுதான் சத்தியம், இதுதான் பிரமாணம். ஆனபடினால் கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். நாம் எதை நோக்க கூடாது என்பதற்கு 3 வசனத்துல 4 காரியங்களை கர்த்தர் சொன்னார். 1, அகங்காரிகளை நோக்க கூடாது. 2வது, பொய்யை சார்ந்து இருக்கிறவர்களை நோக்க கூடாது. 3வது, சிலைகளை நோக்க கூடாது. 4வது, வீண் பேச்சு பேசுகிறவர்களை நோக்கவே கூடாது. அடுத்ததாக நாம் எதை நோக்க வேண்டும்?
முதலாவது கிருபாசனமாகிய தேவனுடைய சன்னிதானத்தை நோக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய வழியை மாத்திரமே நோக்க வேண்டும். மூன்றாவது பிறருக்கானவர்களை நோக்க வேண்டும். இது எல்லாம் கர்த்தருக்கு தெரியுமா? இதுக்கு பேர் தான் நோக்கும் திசை. நோக்கும் திசை. இந்த திசையிலே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த செய்தி உங்க வாழ்க்கையை மாற்றுவதாக. நீங்கள் தேவனுடைய புத்திரர் புத்திரிகள் என்று அழைக்கப்படுவீர்கள். கண்களை மூடி ஒப்பு கொடுப்பீர். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒப்பு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்ரீ பாபா 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 பாபா. ஓ ரிபாலா பாலா பாலா பாபியா கதக துண்டா பாலா 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 ரிபாடா கதுண்டா தண்டா ராக துண்டா பாலா 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 கதக. ஓ ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டோட்டு சொல்லுங்க, இனிமேல் நான் எதை நோக்க மாட்டேன், எதை நோக்குவேன் என்பதை கர்த்தரிடத்தில் இப்பொழுதே அறிக்கையிடுங்களே இயேசுவின் நாமத்தினாலே. கிருபாசனத்தை நோக்குகிறவர்களாய், தேவனுடைய வழிகளை நோக்குகிறவர்களாய், பிறருக்கானவைகளை நோக்குகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நன்றி வீரா, நன்றி வீரா. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த இரவு வேலைக்காக 1 கோடி ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் துவக்கம் முதல் திசை என்ற தலைப்பிலே ஆவியானவர் ஒவ்வொரு திசைகளாய் எங்களுக்கு காண்பித்து வருகிறேன். ஒவ்வொரு திசைகளாய் கொடுத்து வருகிறேன். நாங்களோ பள்ளியில் பிடிக்கும் சிறு பிள்ளைகளை போல உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். நீர் எங்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியராக, பேராசிரியராய் இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல சத்தியங்களுக்காக சொல்றோம். இன்னைக்கு நோக்கும் திசையை குறித்து கத்த சொல்லி, எதை நோக்க கூடாது என்கிறதையும் எதை நோக்க வேண்டும் என்பதையும் நீ பகுப்பாய்த்து ஆண்டவரே எங்களுக்கு தனித்தனியாய் அழகாய் விளங்க காட்டினதுக்காக சொல்றோம். இது பிரசங்கம் அல்ல, இது வாழ்க்கையின் அடிப்படை என்று சொல்லி இருக்கிறேன். இது வாழ்க்கையின் தத்துவத்தின் சத்தியம் என்று சொல்லிருக்கிறேன். இதன்படியே மாற உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வழியை நோக்குகிறவர்களாய், உம்முடைய கிருபாசனத்தை நோக்குகிறவர்களாய், பிறருக்கானவைகளை பர்சிலாவை போல நோக்கி தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இந்த சத்தியோட பிள்ளைகளை தொடர்ந்து இரவில் நல்ல நித்திரைத்தார், 5 நித்திரைத்தார், கன நித்திரையினால் நடத்தும். காலையில் 4 மணிக்கு முன்பாகவே எழுந்து அதிகாலை இருட்டோட ஜெபத்துல வந்து தேவனுடைய வசனங்களினால் பூரிப்படைய உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.